திருப்பூரில் திருமணமான 13வது நாளிலேயே புதுமாப்பிள்ளை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மனைவியை மிரட்டுவதற்காக உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு மிரட்டிய போது விபரீதம் நிகழ்ந்துள்ளது. நடந்தது என்ன? ஐயோ அவ்வளவு அவ போய் ஒளிஞ்சிக்கிட்டா பத்தியா? ஐயோ அவன் பேர் சிரிபாசிப்பா அவன் ஏதோ சொல்லிருக்காப்பா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம். 31 வயதான இவர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூரில் உள்ள தனியார் காற்றாலை நிறுவனத்தின் ஃபிட்டராக வேலை செய்து வந்துள்ளார். அதே ஊரைச் சேர்ந்த பானுப்பிரியா என்ற பெண் கொரியர் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். அப்போது அவருடன் கௌதமுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இது காதலாக மாறி உள்ளது. அதே வேளையில் 29 வயதான பானுப்பிரியாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் இறந்த நிலையில் 7 வயதில் மகன் உள்ளார். இது தெரிந்ததும் அவரை திருமணம் செய்து கொள்வதாக கௌதம் உறுதியளித்துள்ளார். பின்னர் கடந்த 3ஆம் தேதியன்று ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள குழந்தை வேலப்பர் கோவிலில் திருமணம் நடைபெற்றுள்ளது. இதனையடுத்து இருவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். திருமணமான ஓரிரு நாட்களிலேயே பானுப்பிரியா வேலை நிமித்தமாக செல்போனில் பேசுவதை கௌதம் சந்தேகப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் செல்போன் எண்ணை உடனே மாற்றிவிடு என்று அழுத்தம் கொடுத்துள்ளார். ஆனால் அந்த எண்தான் பல்வேறு முக்கிய ஆவணங்களில் குறிப்பிட்டிருந்ததாக தெரிகிறது. மேலும் மது அருந்தும் பழக்கம் கொண்ட கௌதம் நாள்தோறும் குடித்துவிட்டு வந்து மனைவியுடன் தகராறு செய்துள்ளார். பொறுமை இழந்த பானுப்பிரியா கோபித்துக் கொண்டு தனது தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனையடுத்து சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு கௌதம் மதுபோதையில் மூலனூரில் உள்ள பானுப்பிரியாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்றதும் இனிமேல் உன்னுடன் சண்டை போட மாட்டேன் என்றும் இருவரும் மகிழ்ச்சியாக சேர்ந்து வாழலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அதற்கு காதலிக்கும் போது தன்னை அன்பே செல்லம்மே என்று கூறிய நீ திருமணம் முடிந்ததும் போன் நம்பரை மாற்று, யாரிடமும் பேசாதே என்று சந்தேக வார்த்தைகளால் திட்டுவது பிடிக்கவில்லை என்று பானுப்பிரியா தெரிவித்துள்ளார். அதிலும் திருமணத்திற்கு பிறகு குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அதையும் மீறியதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே உன்னுடன் வரமாட்டேன் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதை கேட்ட விரக்தியில் தயாராக பாட்டிலில் வைத்திருந்த பெட்ரோலை தனது உடலில் கௌதம் ஊற்றியுள்ளார். இப்போதே தன்னுடன் வராவிட்டால் தன்னை தானே எரித்துக் கொள்வேன் என்றும் மிரட்டியுள்ளார். அப்போது தீப்பெட்டியை எடுத்து உரசிய போது எதிர்பாராத விதமாக உடலில் தீ பற்றியதாக கூறப்படுகிறது. உடலில் தீ பற்றியதும் அலறி துடித்தவரை அருகிலுள்ளவர்கள் மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் உடலை கைப்பற்றிய மூலனூர் போலீசார் உடற்கூறாய்விற்காக பிணவரைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கணவன் மனைவி இடையிலான குடும்ப தகராறில்தான் இளைஞர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருப்பூரில் காதலித்த பெண்ணை திருமணம் செய்த இளைஞர் 13வது நாளிலேயே தனது உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த புதுக்கோட்டை நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். வெளிநாட்டு வேலை ஆசை காட்டி கத்தையாக கறந்து கம்பி நீட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? நாகை மாவட்டம் திட்டச்சேரியைச் சேர்ந்த இளம்பரதி என்பவருக்கு அறிமுகமான ராமலிங்கம் பல்கோரியா நாட்டில் நல்ல வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதை உண்மை என்று நம்பிய இளம்பரதி எப்படியாவது தனக்கு அந்த வேலையை வாங்கி தருமாறு கேட்க அதற்கு கொஞ்சம் செலவாகும் என்று ராமலிங்கம் நிபந்தனை விதித்துள்ளார். விசா இஷ்யூ, பர்மிட், லோக்கல் அட்ரஸ் என ஏதேதோ காரணம் காட்டி இளம்பரதியிடமிருந்து கிட்டத்தட்ட 4,19,000 ரூபாயை ராமலிங்கம் வாங்கியுள்ளார். ஆனால் சொன்னபடி வெளிநாட்டில் வேலை வாங்கி தராமல் அலைகடித்து சுற்றலில் விட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ராமலிங்கம் தனது செல்போன் எண்ணை மாற்றிவிட்டு தலைமறைவாகியுள்ளார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான இளம்பரதி
ராமலிங்கத்தை பற்றி விசாரிக்க அவர் ஒரு பெரிய ஃப்ராடு என்று தெரிய வந்தது. பலரிடமும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி கொண்டு கைவரிசை காட்டியதாக தெரிய வந்துள்ளது. இளம்பரதி விசாரித்ததில் மட்டும் 3 நபர்களிடமிருந்து தலா 4,19,000 ரூபாய் வீதம் மொத்தம் 12,30,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு இதுநாள் வரை வேலை வாங்கி தராமல் ஏமாற்றி வந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் இளம்பரதி நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமாரிடம் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கண்ணதாசன் மற்றும் உதவி ஆய்வாளர் பூமான் உள்ளிட்டோர் தலைமறைவாக இருந்த ராமலிங்கத்தை தட்டி தூக்கினர். விசாரணையில் பல்கோரியா வேலை வாய்ப்பு நிறுவனம் என்ற பெயரில் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது. மேலும் ராமலிங்கத்துடன் இணைந்து அவரது சகோதரி ஆனந்தி உட்பட மேலும் 6 நபர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டது அம்பலமானது. இதனையடுத்து ராமலிங்கத்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் தலைமறைவாக உள்ள அவரது கூட்டாளிகளை தேடி வருகின்றனர். வெளிநாட்டு வேலை என்று கூறி பணம் பறிக்கும் கும்பலிடம் உஷாராக இருக்க வேண்டும் என்று போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர்.